அந்த மாதிரி இப்போ வழக்கறிஞர்கள் என்று சொன்னால் இப்போ நம்ம பொதுவாக பேசுனோம்னா என்னமோ எல்லா வழக்கறிஞர்களும் அப்படிதாங்கிற மாதிரி வந்துடும். அதனால் முதல்ல அவர்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன், ஒரு சிலர் தான் இன்னமும் வந்து என்ன நினைக்கிறாங்க, வழக்கறிஞர் என்றால் என்னமோ அவர்கள் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் மாதிரியும் அவர்களை கேட்பதற்கு காவல்துறை உட்பட யாருக்குமே உரிமை இல்லைங்கிற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. அவர்களை பார்த்து அவர்கள் பண்ணுற அட்ராசிட்டிஸ், அவங்க பண்ணுற ரியாக்ஷன்ஸ், ஓவர் ரியாக்ஷன்ஸு, இதனால் காவல்துறை தயங்குவது உண்மைதான். ஏனென்றால் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துட்டால் பள்ளிக்கடை ஆகிறது காவல்துறை தான். இந்த இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு அப்படின்னு சொன்னால் உடனே என்ன பண்ணுறான், அந்த இடத்துல ஏன் அந்த காவல்துறை உடனே அடுத்த போராட்டம் என்ன பண்ணுவாங்கன்னா காவல்துறை அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. உடனே வேறு வழி இல்லாமல் அவர்கள் தான் நடவடிக்கை எடுக்க வேண்டி இருக்கிறது. ஏன் விரும்பத்தகாத ஒரு நிகழ்வை ஏற்படுத்தியதுக்காக காவல்துறை மீது தான் கடைசியில் பலி போய் முடியுது. இல்லை, தடுக்க வேண்டிய இடத்துல நீங்கள் தானே இருக்கிறீங்க. முடியல. அவனால் தடுக்க வேண்டிய இடத்துல இருந்தாலும் இதே நீதிமன்ற வளாகத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி அடித்ததை பார்த்து ஒரு மாணவரை சட்டக்கல்லூரி மாணவர் அடித்ததை பார்த்து கொண்டிருப்பதாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அதே இது தடியடி பிரயோகம் செய்ததற்காக ஒரு காவல்துறை அதிகாரி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்போ நீங்கள் எதை செய்வீங்க? இதில் அடக்கவும் கூடாது, நடவடிக்கை எடுக்காம பார்த்துட்டு இருக்க கூடாது. நீங்க ரெண்டு கட்ட நிலைமையா இருக்கு. நீங்க குறிப்பிடுகின்ற பொழுதே தடியடி நடத்தியதற்காகங்கிறீங்க. உங்களுடைய மொழியில் நடவடிக்கை என்பதே தடியடி தானா? தடியடிக்க வெடிக்க வேண்டிய நிலைமை வந்ததுனால, அதாவது தடியடிங்கிறது நீங்க போய் இப்போ தடுக்க முடிஞ்ச அளவு தான் முடியும். ஒரு பர்டிகுலர் ரெசிடென்ஸுக்கு மேலே போனதான் எங்களுக்கு வந்து யாரையும். நான் ஏன் கேட்குறேன்னா, ஒரு ஈகோ கிளாஷாகவே இருக்குதா அப்படிங்கிறதா? காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையில ஒரு ஈகோ கிளாஷ் அப்படிங்கிறது எப்பவுமே இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன மாதிரி காவல்துறையினர் அந்த நான் சொன்ன உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற அந்த மோதலில் கலவரத்தில் நீதிபதியின் மீதே தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு சூழலை நம்ம வந்து பார்த்தோம் ஊடகங்களில். அப்பவும் வழக்கறிஞர்கள் தான் சூழ்ந்து நின்று நீதிபதியை வந்து பாதுகாப்பாக அழைத்து போகக்கூடிய ஒரு சூழல். இது காவல்துறையினர் தங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கின்றன. அதனால தான் அவங்க வந்து ரியாக்ட் பண்ணுறாங்க. இல்லை, நீங்கள் கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் ஒரு பெரிய அளவிலான வன்முறை இவர்கள் கையில் எடுக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடும் அப்படிங்கிறாங்க. இதை நான் வேறொரு கோணத்தில் கேட்குறேன். சட்டம் படித்த வழக்கறிஞர்களுக்கும் நீதிபதிகளையுமே இவ்வளவு எளிதாக சந்தர்ப்பமும் சமயமும் கிடைத்தால் தாக்கக்கூடிய காவல்துறை மற்றவர்களை எப்படி செய்வார்கள் அப்படிங்கிற கேள்வி தான் அவங்க முன்வைக்கிறாங்க. அதாவது ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால் அம்ப போய் இவர் யார் அவர் யாருன்னு பிரிச்செல்லாம் பார்க்க முடியாது. கூட்டமாக போகும்போது அந்த கூட்டத்தில் வருவோர் மேல் அடி உள்ளதான் செய்யும். இப்போ லத்தி சார்ஜ் பண்ணி கலைக்கணும், ஒரு கூட்டத்தை கலைக்கிறதுக்கு லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது. அந்த இடத்துல கலைக்கும் போது யார் இவர் யார் அவர் யாருன்னு பார்க்குறவங்க இருக்குது. அங்கே வந்து எல்லாருமே அதிகாரிகள் கிடையாது. ஒரு அதிகாரிகள் தலைமையில் காவலர்களை தான் நம்ம இப்போ இது பண்ணுறோம், சேஸ் த க்ரௌடுன்னு சொல்கிறோம். அவங்க சேஸ் பண்ணும்போது அவங்க யாருன்னு பார்த்தெல்லாம் பார்ப்பாங்க. நம்ம ஏற்படுத்தி ஒரு காவலருக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் சரி. நான் அடுத்த சுற்றில் வாதத்தில் கொள்கிறேன் நீதியரசர் அவர்களிடம். இந்த தீர்ப்பை பற்றிய அடிப்படையில் நான் கேள்வி எதுக்கும் போகல, அடிப்படையில் உங்களுடைய பார்வையை பதிவு பண்ணுங்க. நான் கேள்விகளுக்கு அடுத்த சுற்றில் வரேன் உங்ககிட்ட. இல்லை, இது வந்து இன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வரம்பு மீறி நடக்க நிகழ்வு காரணமாக இப்படிப்பட்ட தீர்ப்பு கொடுக்க வேண்டிய சந்தர்ப்பத்திலே நீதிபதிகள் தள்ளப்படுகிறார்கள். அவ்வாறு யோசிச்சு பாருங்கள், அவர் தள்ளப்படவில்லை என்றால் நாளைக்கு நீதிபதி இயங்க முடியாது. ஒன்று. இரண்டாவது, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒரு அஃபென்ஸ். நீதிமன்றத்தில் கோர்ட் நடந்துட்டு இருக்கும்போது அங்கே யார் நுழைந்தாலும் அந்த நீதிமன்றத்தினுடைய நடவடிக்கைக்கு தடையாக இருந்தால் அவர் வெளியேற்றப்படலாம் என்பது நியதி. சாதாரணமாக ஒருவர் இருவர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு வந்து கோர்ட் ஆஃபீஸர், கோர்ட் யார்டு இருக்காங்க, கோர்ட்டில் பியூன்ஸ் இருக்காங்க, ஒவ்வொரு கோர்ட்டுக்கும் ஒரு ஆர்டர் இருப்பாங்க. ஸோ அப்போ என்ன சொல்லுவாங்க, சரி சத்தம் போடுறப்பா வெளியேறி போய்ட்டு சொன்னேன், இந்த அசம்பிளியில் கொண்டு போகிற மாதிரி அங்கே உள்ள தூக்கிட்டு போவாங்க. எப்படி அசம்பிளிக்குள்ளே ஒரு போலீஸ்காரங்க போய் தூக்கிட்டு வர முடியாதோ, அதுபோல் நீதிமன்றத்துக்குள்ளே நுழைவதற்கு அவர் புகழ்ந்து சொன்னது போல் அந்த நீதிமன்றத்தினுடைய உட்கார்ந்த ஜட்ஜினுடைய தலைமை நீதி அரசர், எந்த அரசர் யார் இருந்தாலும் சரி, ஓகே, நீதிபதி, அந்த நீதி அரசருடைய உத்தரவு பெற்று தான் உள்ள நுழையணுங்கிறது முறை, ஒரு வரைமுறை, கன்வென்ஷன். ஆனால் இது வந்து தார்மீக அடிப்படையிலான இதுவா இல்லை சட்டமே இருக்குதா? அப்படி ரூல் ஆஃப், அதாவது அன்ரிட்டன் ரூல் மாதிரி போகும் சார். அதுதான் கேட்குறேன். அதான் அப்போ தார்மீக அடிப்படையிலான, தார்மீக அடிப்படைன்னு சொல்ல மாட்டேன் நான். அதாவது இல்ல சட்டம் அவ்வாறு சொல்லிக்கிறதான்னு கேட்குறேன். அப்படி போனால் அது சட்டம் மீறலான்னு கேட்குறேன். என்ன காரணம்னா, அந்த கண்ட்ரோல் ஆஃப் த கோர்ட் இஸ் பை தி ஜட்ஜ், சிட்டிசன் ஜட்ஜ். அந்த நீதிமன்றத்துக்கு போலீஸுக்காரே வரலாம், கேஸ் நடக்க போலீஸை உள்ளே வரலாம், வெளியே போகலாம். ஆனால் சாதாரண முறையில் உள்ளே வருவதற்கும் அனுமதி கொடுப்பதும் அனுமதி கொடுக்காததுக்கும்
அந்த நீதிமன்றத்தில் உட்கார்ற அந்த ஜட்ஜுக்கு தான் உரிமை இருக்குன்னு சட்டம். எனக்கு ஒரு சந்தேகமாக தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரை கைது செய்யணும்னா அதுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்குது. நினைச்ச உடனே போய் கைது செய்ய முடியாது, ஆளுநருடைய அனுமதி வாங்கணும், அதுக்கான சில விதிமுறைகள், சட்ட விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த மாதிரி தான் நான் கேட்குறேன். நீதிமன்ற வளாகத்திற்குள், அதாவது ஒரு விசாரணை நடக்கின்ற பொழுதோ அல்லது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பொழுதோ ஒரு வழக்கறிஞரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீதிபதியினுடைய உத்தரவு வேண்டும் என்பது சட்டமானு கேட்குறேன். இல்லை, நீங்கள் ஒரு சின்ன கோடு போடணும். நீதிமன்றத்துக்கு உள்ளே, அதாவது ஒரு கோர்ட் நடந்துட்டு இருக்கும் போது நீதிமன்றத்துக்குள்ளே, அதுவும் நீதி உட்கார்ந்திருக்க போகிறது கோர்ட்டை ஒரு நிகழ்வு நடந்தால் அங்கு போய் கைது செய்ய வேண்டும் என்றால் நீதிமன்றத்தில் உட்கார்ந்து அந்த நீதிபதி உத்தரவு தேவை. கோர்ட்டில் யாருமே இல்லை, உள்ள கோர்ட்டுக்குள்ளே அட்வொகேட் கலாட்டா பண்ணுறாரு, அரெஸ்ட் பண்ணிட்டு அஃபென்ஸ் பண்ணாங்கன்னா ஈ கேன் பி அரெஸ்டட். அதுக்கு தேவையில்லை, அதுக்கு உத்தரவு தேவையில்லை. நீதிமன்ற வளாகத்துக்குள்ளேயோ அல்லது ஒரு கோர்ட் எப்போ அமர்வு ஏற்படுகிறதோ அந்த அமர்வு நடக்கின்ற பொழுது இல்லாமல் மற்ற பொழுதிலே ஒரு தவறு ஏற்பட்டால் அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருந்தால் நிச்சயமாக கைது செய்யப்படும். அடிப்படையில் உங்களுடைய பார்வை, இந்த தீர்ப்பு குறித்து உங்களுடைய அடிப்படையிலான பார்வையை பதிவு பண்ணுங்க. நான் விவாதத்திற்குள்ள அடுத்த சுற்றுக்குள்ள நான் வரேன். இன்றைக்கு வேலியே பயிரை மேய்கிறதுங்கிறது பல இடங்கள்லையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுதான் இன்னைக்கு சட்டத்துறையில் நடந்துகிட்டு இருக்கு. தோழர் சொன்ன மாதிரி எல்லாரும் குற்றம் செய்யலை அப்படின்னாலும் கூட செய்யக்கூடியவர்கள் வெளியில் தெரியக்கூடிய ஃபேஸ்லெஸ் அண்ட் வாய்ஸ்லெஸ் பீப்புளாக இல்லை, ஃபோர்ஸ்ஃபுல்லான வாய்ஸ் உடைய ஃபேஸ் உடையவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நீதிமன்றம் தான் ஒரு டெமோக்ரஸியில், ஒரு ஜனநாயகத்தில் கடைசி இடமாக பார்க்கிறோம் நீதி கேட்பதற்கு, நியாயம் கேட்பதற்கு. அந்த நியாயம் கிடைக்கின்ற இடத்துல போய் நாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், நியாயம் கொடுப்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொன்னால், நியாயம் கொடுப்பதற்கான ஒரு சூழல் இல்லை என்றால் அவர்களை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அவருடைய கோரிக்கை எந்த அளவுக்கு சரியான கோரிக்கையாக இருந்தாலும் மீன்ஸ் வில் நாட் ஜஸ்டிஃபை எண்ட்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது வழிமுறைகள் நம்முடைய கோல் எதுவாக இருந்தாலும் அதை ஜஸ்டிஃபை பண்ணாது, அது சரி என்று சொல்லாது. அதனால் இந்த மாதிரியான ஒரு சட்டத்தை இயற்றுவதற்கு, இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுப்பதற்கு நாமே வழிவகுத்து கொண்டிருக்கிறோம். கோர்ட்டுங்கிறது இஸ் அ பப்ளிக் பிளேஸ், இட்ஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிபடி வில் ஹேவ் டு see, இட்ஸ் அ பிளேஸ் வேர் எவ்ரிதிங் ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். எல்லாமே தெளிவாக தெரியணும், யார் வேணாலும் போகலாம் வரலான்னு இருக்க வேண்டிய ஒரு இடம் இன்றைக்கு கட்டுப்பாடுக்குள் வந்திருக்கிறது என்றால் அதற்கு நாம் தான் காரணம். நீங்க வழக்கறிஞர்கள், நாம் என்பதில் வழக்கறிஞர்களை குறிப்பிட்டீங்க. வழக்கறிஞர்கள் மாத்திரமல்ல, கூட வரக்கூடியவர்கள் கூட எல்லாரையுமே சேர்த்து தான் நான் இதை சொல்லுவேன். நம்ம ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம். இடைவெளிக்கு பிறகு சில கேள்விகளோடு பயணிக்கலாம். மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு ஏன் அளிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இயல்பாகவே எழுகிறது. காவல்துறையால் நீதிமன்றங்களுக்குள் நடைபெறக்கூடிய இது போன்ற நிகழ்வுகளை தடுக்கக்கூடிய சக்தி காவல்துறைக்கு இல்லையா? காவல்துறையால் அதற்கான சாத்தியங்கள் இங்கே இல்லையா என்றால் அதற்கு காரணம் என்ன? அதற்கான தீர்வை தேடுவதை விட்டு நம்ம மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினுடைய பாதுகாப்பை கேட்பது என்பது எந்த அளவிற்கு சரியானதாக இருக்கும்? ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம்.